நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெல்த்தியான தோக்லா. இது வந்து ஒரு ஸ்நாக். இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதை பாருங்கள், நான் எவ்வளோ சாஃப்டாக வந்து தோக்லா செஞ்சுருக்கேன்னு பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தோக்லா தான் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1.5 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 லெமனை வந்து ஜூஸ் புளிச்சு வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு வந்து தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து லைட்டாக தட்டி மட்டும் விட்டுருங்க. இது வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து இதை வந்து ஒரு பேட்டர் மாதிரி ஆவியில் தான் வந்து இதை அவிக்க போகிறோம். அது ஒரு நல்ல ஒரு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் பேட்டராக இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டர்மரிக் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஈனோ எடுத்திருக்கேன். ஈனோ வந்து தோக்லாக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி லெமன் ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஃப்ரூட் ஃப்ளேவர் கிடச்சாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ரூட் ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஈனோ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் வந்து ஈனோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஈனோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து லைட்டாக ஒரு மிக்சிங் மட்டும் கொடுத்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு இது வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாமல். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதான் வந்து தோக்லாக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம தோக்லா வந்து அவிய வைக்கணும். லைட்டாக இந்த பேனை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து க்ரீஸ் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக வந்து அமுக்கி இப்படி லைட்டாக இப்படி மட்டும் பண்ணுங்கள். பேன் வச்சுட்டு உள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தோக்லா வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த வாட்டர் கொதிக்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து லெட்டு போட்டு மூடிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு லெட்டு போட்டு மூடிடுறேன். வாட்டர் வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தோக்லா பேட்டரை வந்து மெதுவாக உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இது வந்து சிம்லே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் வந்து இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், நான் ஒரு லிட்டு போட்டு மூடிட்டேன். இது வந்து சிம்லே இருக்கட்டும். இது வந்து நல்லா வெந்து வரட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம தோக்லா வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். இதை வந்து லைட்டாக அப்படி ஓரத்தில் மட்டும் இப்படி லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டுங்க. இது வந்து அப்படியே வந்து நல்லா அழகாக வந்து தட்டில் விழும். பாருங்கள், வந்து லைட்டாக இப்படி மட்டும் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம தோக்லா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை பிரட்டிக்கலாம். நம்ம தோக்லா பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு கத்தியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்போ தோக்லா வந்து கட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தோக்லா வந்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் தோக்லா வந்து கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளித்து அந்த இதை வந்து நம்ம இந்த தோக்லாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சூடாகிடுச்சு. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து சூடாகிடுச்சு. எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு இதை வந்து நம்ம தோக்லாவோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நம்ம தோக்லாவோட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே எடுத்து தோக்லாவில் வந்து மேலே வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தோக்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.